நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துருப்ப சர்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இதை பற்றி பேசப்பட பார்த்துட்ருக்கோம். உக்ரைன் ரஷ்யா போர், அதுக்கப்புறம் இஸ்ரேல் காசா போர், இந்தியா பாகிஸ்தான் போர். இந்த ஆண்டோட போர்க்காலமான ஒரு ஆண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் 2025. இப்போ புதுசாக ஒரு போர் வந்துட்டுருக்கு. வியட்நாமுக்கு நம்ம தாய்லாந்துக்கும். வியட்நாமோட ஒரு சின்ன இராணுவம் வந்து தாய்லாந்தில் சின்ன தாக்குதலில் ஒரு 4 இராணுவர்கள் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குறவங்க தாய்லாந்தோட விமானப்படை இவங்களை அடிக்கிறதுக்கு, அதில் இவங்களோட அடிக்கிறதுக்கு, அதில் நடுவில் வந்து ஒரு எல்லை பிரச்சனை வந்துருக்குது. சரி, இந்த எல்லை பிரச்சனை எந்த நாளில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த எல்லை பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்ம சோழ அரசர்கள் கட்டி அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் போட்டு நம்ம வந்து பக்கத்தில் ஒரு புத்த கோயில் இருக்குது. இப்போ தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் வந்து 2 நாடுகளுமே பார்த்தோன்னா ஒரு புத்த நாடுகள் தான், பௌத்த நாடுகள். இந்த பௌத்த நாடுகளுக்கு மேலே நடக்கிற சண்டை பார்த்தோன்னா இப்போ வந்து உலகமே ஒரு பேச போடலாம். தாய்லாந்து நம்ம தெரிஞ்சால் பேங்காக் கேபிட்டல், அது உலக சுற்றுலா போகக்கூடிய இடத்துல ஒரு இடம். கல்யாணம் ஹனிமூன் போகிற எல்லாருமே போகிற சாய்ஸு அதிகமாக இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம பேங்காக் தான். ஸோ இந்த பேங்காக்குக்கும் டூரிஸ்ட்டை நம்பியே இருக்கக்கூடிய இந்த பேங்காக்கும் நம்ம பண்டை நாடான வியட்நாமுக்கு சண்டை. ஸோ இதனால் வர விளைவு என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இந்து கோயில், அதுவும் சிவன் கோயில், ஒரு ஒரு சோழ அரசர்கள் கட்டின ஒரு கோயில்னு சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதனால் இப்போ ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை வந்து 2 பேரும் ஒரு அமைதியான இதில் போயிட்டு தான் போர் பதட்டம் இருக்குதுன்னா 1 லட்சம் பேர் வந்து அந்த எல்லையிலேருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியர்களும் யாரும் அங்கே போக வேணான்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு, இந்தியாவுடைய வெளித்துறை அமைச்சர். ஏன்னா போர் நடந்துட்டு இருக்குது, இதனால் வந்து எந்த விளைவு வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக அவங்க நாடு போகாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்கு. இந்த வியட்நாமோட வரலாறு பார்த்தோன்னா அமெரிக்கா ஓட விட்ட ஒரு நாடுன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட ஒரு ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஓச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட வியட்நாமையே அமெரிக்கா வந்து தோற்கடிச்சிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட வியட்நாம், தாய்லாந்து இப்போ 2 பேரும் மோதிக்கொள்ள ஆசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குறைமாயிட்டுது. ஏன்னா ஆசிய நாடுகளே ஒரு போர் சூழ்ந்த ஒரு நாடாக தான் உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கண்டத்தில் வாழ்கிறாங்களாம். வியட்நாம் தாய்லாந்து போர் வந்து இப்படி போயிருக்கிறது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி, இதுக்கான போர்ன்றது வந்து தீர்வாகாது. தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளலாம். தலைவர்களுக்காக சண்டை போட்ட இராணுவ வீரர்களின் மனைவிகள் அவர்கள் காதலனுக்காகவும் தன் கணவனுக்காகவும் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. போர்க்காலத்தில் நாடுகளுக்காக செத்து போனவங்க. ஸோ இதனால் எந்த விளைவு, ஒரு போர்க்கைதியை வந்து குழந்தைகள் அப்பாவை இழந்து நிற்கும் 2 நாட்டும். இதனால் போரை வந்து நிறுத்தது 2 நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.